You can now make online payments to National Building Research Organization via GovPay. நடிகவேல் எம்ஆர் ராதா அவர்கள் இருந்தார். அவர் ஒரு மிகப்பெரிய உச்சத்தில் இருந்த நடிகர். சிவாஜி கணேசனுக்கே வாய்ப்பு வாங்கி கொடுத்த நடிகர் அவர். ஏன்னா சிவாஜி கணேசனை வந்து பராசக்தி படத்தில் அவர் சரியில்லை, அவர் வாயெல்லாம் கோணையாக இருக்குது, அவர் குதிரை மாதிரி ஒரு முகம் இருக்குது, அதனால் வேண்டான்னு மெய்யப்ப செட்டியார் நிராகரித்த போது அவரை வந்து இவர் இல்லைல்ல இவரை தான் நடிக்க வைக்கணும். ஏன்னா நாடகத்திலேருந்து வந்தவங்க, அந்த நாடக கம்பெனியில் எம்ஆர் ராதா அவர்களும் இருக்கிறாரு. சிவாஜி கணேசன் மிக சிறப்பாக நடித்தது. ஆனால் அவர் ஒல்லியாக இருந்ததுனால அதுக்கு பிறகு இவர் இல்லைல்ல, அதுக்கு முன்னால் ராமசாமின்ற ஒரு நடிகரை வச்சு தான் பராசக்தி ஆரம்பித்தாங்க. ஆனால் அது ஏற்புடையது இல்லாமல் எம்ஆர் ராதா அவர்கள் மையப்ப செட்டியார்கிட்ட சண்டை போட்டு சிவாஜி கணேசனுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவரை கொண்டு போய் நான் தயார்படுத்துகிறேன், ஒரு 3 மாத காலம் எங்களுக்கு அவகாசம் கொடுன்னு சொல்லிட்டு அவரை போய் நல்லா சாப்பிட வச்சு அசைவ உணவெல்லாம் கொடுத்து அவரை தயார்படுத்தி கொண்டு வந்து நிப்பாட்டினதுக்கு பிறகு தான் பராசக்தி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி வரைக்கும் அந்த பராசக்தி யாரும் மறுக்க முடியாது, அதை மாற்றவும் முடியாது. ஒவ்வொரு வசனங்களும் மக்களை தட்டி எழுப்புகிற மாதிரி இருக்கும், உணர்வுகளை தட்டி எழுப்புகிற மாதிரி இருக்கும், மூட நம்பிக்கைகளை ஒழிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட படங்கள் இப்போ வருதா, அப்படிப்பட்ட படங்கள் ஓடுமான்னு நீங்கள் ஒரு கேள்வி வைக்கலாம். அப்படி கிடையாது. இன்றைக்கும் எம்ஆர் ராதா அவர்களுடைய படத்தை ரசிக்கிறாங்க. பராசக்தி வந்து உதாரணமாக பல நடிகர்கள், பல இயக்குநர்கள் உதாரணத்துக்கு அதை சொல்கிறாங்க. அது வந்து டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர் வசனம் எழுதினார், சிவாஜி கணேசன் நடித்தார். அந்த வசனத்தில் அந்த காலகட்டத்தில் அவர் எழுதியிருக்கிற ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு எழுச்சி கொள்ள இருக்கும், ஒரு விழிப்புணர்வு. அன்றைக்கி ஆரம்பித்த திரைத்துறையில் வந்து ஒரு மிகப்பெரிய சகாப்தமாக மாறி மிகப்பெரிய எழுச்சியாக மாறி தமிழ்நாடையே திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு அரசியல்லே உருவாகிறதுக்கும் ஒரு காரணமாக இருந்தது.